டெக்ஸ்ல எப்படி வணிகங்களை வகைப்படுத்துவது? ஸ்ரீலங்கால வரிக்கு உட்படக்கூடிய முக்கியமான 3 வணிக வகைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட், தனியுடைமை வியாபாரம். செகண்ட், ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ். தேர்ட், வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள். எங்களுக்கு தெரியும், இந்த தனியுடைமை வியாபாரத்துல உரிமையாளர் ஒருவர். அவருடைய வியாபாரத்துல அவருக்கு சுதந்திரமான முடிவுகளை மேற்கொள்ளலாம். அதே போல அவருடைய வணிகத்துல கிடைக்கக்கூடிய மொத்த லாபத்தையும் அவருக்கு தனியாகவே அனுபவிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்றா, அவர் லாபத்தை தனியாக அனுபவிக்கிற மாதிரி வியாபாரத்துல வரக்கூடிய நட்டத்தையும் அவர் தனியாகவே பொறுப்பேற்கணும். ஏனென்றா இந்த தனியுடைமை வியாபாரத்துல சட்ட ஆளுமை இல்ல. சோ இதால தான் ஸ்ரீலங்கால தனியுடைமை வியாபாரம் மூடப்படுவதற்கான காரணம். ஓகே, இந்த வியாபாரத்துக்கு உட்படக்கூடிய முக்கியமான வரிகள் என்ன? இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வரி தான் இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ், அதாவது தனிநபர் வருமான வரி. எங்களுக்கு தெரியும், இந்த வியாபாரத்துக்கு சட்ட ஆளுமை இல்ல. அப்படின்னா இந்த வரி அறவிடுறது உரிமையாளருக்கு. வரியில முக்கியமான 4 பிரிவான வருமான வகைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட், எம்ப்ளாய்மெண்ட் இன்கம். செகண்ட், வணிகத்தின் மூலம் கிடைக்கும் வருமானம். தேர்ட், முதலீட்டு வருமானம். ஃபோர்த், ஏனைய வருமானம். ஸோ இந்த நபர்ட 2வது வருமானமான வணிக வருமானத்துக்கு கீழே தான் தனியுடைமை வியாபாரம் வரிக்கு உட்படுற